அறந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வரும் ஜூலை 27 அன்று வந்து வழிபடுகிறார். 1000வது ஆண்டு நினைவை போற்றும் விதமாக அவர் வருகிற போது இதன் வழியாக இந்த காணொளியில் கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய சிறப்பை பற்றி அல்ல, அதனுடைய நான் வாசித்த அளவிலான சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஏன் கோயில் கட்டினார் ராஜேந்திர சோழன்? ராஜராஜ சோழன் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டும் பொழுது எதிர்ப்பு தெரிவித்தவர் அவர் மகன் ராஜேந்திர சோழன். பிறகு அவரே அதை மிஞ்சும் அளவிற்கு கட்டடக்கலையில் எழில் கொஞ்சும் இந்த கட்டுமானத்தை அவர் ஏன் கட்டினார்? ஒரு வெற்றியின் அடையாளமாக, அதாவது கங்கை வரை அவர் போர் தொடுத்து வெற்றியின் அடையாளமாக மட்டும்தான் இந்த கோயில் கட்டப்பட்டதா? ஏன் தலைநகரை மாற்றினார்? இதற்கு பின்னணியில் இருக்கும் வரலாறு என்ன? வாருங்கள் இந்த காணொளியில் பார்ப்போம். கங்கை கொண்ட சோழபுரத்தை இன்றைக்கி நீங்கள் சாதாரணமாக ஒரு கூகுளில் தேடினீங்கன்னா நிறைய தகவல் வரும். அதனுடைய உயரம் என்ன, அது கட்டுமானத்தின் சிறப்புகள் என்ன, ராஜராஜ சோழன் யார் என்கிறதெல்லாம் நமக்கு நிறைய தெரியும். அதிலும் குறிப்பாக பொன்னியின் செல்வன் என்கின்ற நாவல் எழுதியதன் விளைவாக ராஜராஜ சோழனுடைய ஒரு வரலாற்றை இன்றைக்கு இருக்கிற பெரும்பான்மையர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதில் 50% முழுவதும் கற்பனை கடந்த ஒரு நாவல். இந்த காணொளியினுடைய நோக்கமாக நான் சொல்வது, ஏன் கோயில் கட்டினார்கள்? ராஜராஜ சோழன் தஞ்சை பிரகதீஸ்வரர் பெருவுடையார் கோயிலை கட்டுகிற பொழுது ராஜேந்திர சோழன் எதிர்ப்பு தெரிவித்தார். காரணம், தெற்கே ஈழம், மேற்கே சேரதேசம், வடக்கே கங்கபாடி, நுளாம்பாடி, கிழக்கு இருக்கக்கூடிய பெரிய வங்கப்பெருங்கடலில் முழுவதுமாக கடற்கொள்ளைகள்லாம் அழிக்கப்பட்டு வணிகங்கள்லாம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த காலத்தில் இத்தனை படை வீரர்களை தன் தகப்பனார் வீணாக ஒரு கட்டுமானத்திற்கு அவர்கள் உழைப்பை செலவழிக்கிறார் என்கின்ற வருத்தத்தின் காரணமாகவே அவர் தந்தையை சந்திக்காமல் வங்கப்பெருங்கடலில் பெரும் படைகளை திரட்டி அவர் பல்வேறு நாடுகளுக்கு அவர் பயணப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். இதில் நான் எடுத்துக்கொள்கிற இந்த தகவல்கள் எல்லாம் நிறைய மெய்கீர்த்திகள்னு சொல்லுவாங்க. அதாவது சோழர்கள் காலத்தினுடைய தங்கள் போர்கள், தங்கள் கொடுத்த நிவேதங்கள்னால் அவங்க வந்து பல இடங்களை வந்து தானம் செஞ்சுருப்பாங்க. அந்த இடத்துல கோயில் கட்டுவாங்க, படை வீடுகள் எல்லாம் அமைச்சிருப்பாங்க. இப்போ இந்த செய்தி குறிப்புகள் எல்லாம் கல்வெட்டுகளாக இருக்கிறது, மெய்கீர்த்திகள்னு சொல்லி செப்பேடுகளாக எல்லாம் பதியப்பட்டிருக்கின்றன. இது இப்போ பல்வேறு ஐராவதம் உட்பட, குடந்தை பாலசுப்ரமணியம் உட்பட பலரும் இது குறித்த எழுதியிருக்கிற அந்த விஷயங்களின் அடிப்படையில் எழுத்தாளர்கள் பலரும் தங்களுடைய பதிவுகளை செஞ்சுருக்கிறாங்க. நான் வாசித்திருக்கிற இந்த தொகுப்பில் சொல்லப்படுகிற தகவல் எல்லாமே எழுத்தாளர் திரு பாலகுமாரன் அவர்கள் உடையார் அப்படின்ற ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். அது எல்லாருக்கும் தெரியும். அதில் வந்து இப்போ பொன்னியின் செல்வன் அப்படின்னா அவர் அருள்மொழிவர்மனாக இருக்கிற காலகட்டத்தில் நடைபெற்ற கதைகளை வந்து கல்கி அவர்கள் எழுதியிருப்பார். உடையார் நாவலில் பாலகுமாரன் அவர்கள் அவர் ஒரு மன்னனார் ஆன பிறகு ஏன் கோயில் கட்டினார் அப்படின்ற அந்த விஷயங்களை விவரித்து எழுதியிருப்பார். ஏன் கோயில் கட்டினார் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து காந்தலூர் அப்படின்ற ஒரு பாடசாலை பற்றியான குறிப்புகள் நிறைய இருக்குங்க. அது ராஜாஜி எழுதியிருக்கிறார், எழுத்தாளர் சுஜாதா எழுதியிருக்கிறார். கடிகைன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன், அங்கே போர் பயிற்சிகள் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி சாலை. அதை பற்றி நிறைய எழுத்தாளர்கள் ஆய்வு கட்டுரைகளை எழுதியிருக்கிறார்கள். இதில் இந்த புத்தகம் கூட நான் இதில் இருக்கிற குறிப்புகள் எல்லாம் சொன்னால் இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு அது நிச்சயமாக போர் அடிக்கும். ராஜராஜ சோழனின் காந்தலூர் போர் அப்படின்னு சொல்லி திரு சி இளங்கோ அவர்கள் அங்கே எப்படியெல்லாம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு, ஏன் கோயில் கட்டினார்னா எதுக்காக காந்தலூர் பாடசாலையை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னா, இப்போது பொன்னியின் செல்வன் மாதிரியான நாவல்கள் அடிப்படையில் ஆதித்ய கரிகாலன்னு சொல்லி ராஜராஜ சோழனுடைய மூத்த அண்ணன் வந்து சதியால், பெரிய போர் வீரன் சதியால் கொல்லப்படுகிறார். அதற்கு காரணமானவர்கள் ரவிதாசன், பரமேஸ்வரன் என்ற இருவர். அந்த இருவரும் இந்த காந்தலூர் பாடசாலையிலிருந்து தான் பயிற்சி பெற்று வராங்க. இந்த காந்தலூர் பாடசாலை இதில் இன்னும் குறிப்பாக இந்த திரு சி இளங்கோ அவர்கள் சொல்கிறார், தனது ஒரு கல்வெட்டு ஆய்வாளர் பத்மாவதி கூறுகளில் பலமுறை சேர நாட்டையும் பாண்டிய நாட்டையும் வென்ற பிறகு அரசாள முடியாமல் போனதற்கு இந்த காந்தலூர் பாடசாலையினுடைய ஒரு வலிமை தான். தம் தந்தை காலத்தில் தன் தமையன் இறப்பிற்கு பிறகும் நினைத்தபடி ஒரு அரசனை சோழ அரியணையில் அமர்த்த முடியாமல் போனதற்கும் இங்கு
உயர் அதிகாரிகளாக இருந்தவர்கள் காந்தலூர் பாடசாலையை இதை வென்றால் தான் முடியும் என்கின்ற அடிப்படையில் அங்கே பயிற்சி பெற்ற அந்தன அதிகாரிகளையும் பிரம்மதேயங்களையும் தன் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு பேரரசனாக உயர்ந்தார் ராசராசன். இப்போ இந்த காந்தலூர் பாடசாலையை அழிப்பதன் வழியாக ஒரு முறை ராஜேந்திர சோழனுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது. அவர் கோயில் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிற காரணம் நம்ம இவ்வளவு பேரை நம்ம கொண்டு உழைப்பை சிந்தணும்னு. இதில் அங்கே இருக்கிற காந்தலூர் பாடசாலைகளில் தன் கையாலேயே போய் பிராமணர்களை என் கையால் நான் அவர்களை கொன்று விட்டேன், இதனால் எனக்கு ஒரு பிரம்மஹத்தி தோஷம், பிராமணர்களை கொண்டதால் ஏற்படுகிற தோஷத்தின் காரணமாக கோயில் கட்டப்படுவதற்கு அவருக்கு அறிவுறுத்தம் செய்யப்படுகிறது. இப்போ ரெண்டாவது ஒரு கேள்வி, ஏன் பிரம்மாண்டமான கோயில்? அந்த பிரம்மாண்டமான கோயிலுக்கு காரணம் கரூர் தேவர்னு சொல்லி இன்றைக்கி அந்த கோயிலுக்குள்ளே அது பின்னால் அந்த கரூர் தேவரனுடைய ஒரு ஆலயம் இருக்கிறது. ஆனால் அப்பொழுதே அங்கே நிறுவப்பட்டிருந்தது கரூர் தேவர்னு சொல்லி ஒரு வழிகாட்டு குருவாக இருந்தார். அந்த குருவை முதலில் ராஜேந்திர சோழன் சந்தேகப்படுவார். அதற்கு பிறகு அவர் கோயில் கட்டுமானங்கள் எல்லாம் துவங்கிய பிறகு தான் ஒரு சிவன் கோயில் கட்ட வேண்டும் என்று ராஜராஜ சோழன் திட்டமிடுகிறார். அதற்கு பிறகு கரூர் தேவரோடு நடக்கிற ஒரு உரையாடலின் பொழுது தான் கைலாச யாத்திரையை சென்று வந்த பிறகு அந்த கைலாச யாத்திரைன்ற அந்த மலை ஒரு அற்புதமாக இன்றைக்கும் நீங்கள் அதை பார்க்கலாம். அது வெயில் படும் பொழுது ஒரு மஞ்சள் துணியில் ஒரு தங்க மலை போல் இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு சிவசிந்தனையோடு போய் அங்கே வழிபடுகிற பொழுது அந்த வழிபாட்டில் ஒரு நொடி அது ஒரு இருள் கவுகிற வேளையில் அந்த மலை, அந்த லிங்க வடிவில் இருக்கிற அந்த மலை மிகப்பெரிய திகைப்பையும் நாமெல்லாம் ஒரு பெரிய பொருட்டே கிடையாது என்ற எண்ணத்தை தனக்கு ஏற்படுத்தியதாக கரூர் தேவர் ராஜராஜ சோழனோடு விவரிக்கிறார். அப்படி அவர் விவரித்ததன் காரணமாக தான் ஒரு கோயிலை கட்டுகின்ற அந்த லிங்கம் ஒரு பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும், கோபுரமே ஒரு லிங்கத்தை போன்று வெளியில் எவ்வளோ தூரத்தில் இருந்து பார்த்தாலும் சரி அதை நல்லூரில் ஒரு தியானம் செய்து திடீரென அதை பார்க்கிற பொழுது ஒரு திகைப்பு ஏற்பட வேண்டும். அந்த திகைப்பு ஒரு மனிதன் எந்த வகையிலையும் இறைவனை விட பெரியவன் கிடையாது என்கின்ற சிந்தனை ஏற்படுறதுக்காக அந்த பெரிய கோயில், பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்குவதற்காக சிவன் கோயில், ஒரு இறைவனுடைய பெருமைகளை பிரம்மாண்டத்தின் உணர்த்தணுன்றதுக்காக இந்த கோயிலை அவர் கட்டுகிறார். இந்த கட்டுமானங்கள் நிகழ்கிற போது நிறைய தொழிலாளர்கள், அதாவது அதில் உடையாரல் என்ற நாவலில் திரு பாலகுமாரன் அவர்கள் குறிப்பிட்டிருப்பார், உலோகச் சிலை செய்வர்கள், கம்மாளர்கள், இவர்களெல்லாம் நடந்த உரையாடல். இந்த உரையாடலின் வழியாக அன்றைக்கி இருக்கிற கலை சிற்பங்கள், குறிப்பாக ஓவியங்கள்ன்றது 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இன்றைக்கு இருக்கிற வளர்ச்சி பெற்றிருக்கிற பெரிய நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகள் 400-500 முன்னால் அது ஒரு வெற்றுமண் பிரதேசம், அந்த வரலாறு கிடையாது. ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மனிதன், இங்கே இருக்கிற பெண்மணிகள் கச்சை கொண்டு நாகரிகமாக உடை அணிந்து அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளத்தை நீங்கள் இன்றைக்கும் தஞ்சை கோயில் இருக்கிற அந்த ஓவியங்கள், சிதிலமடைந்து கொண்டிருக்கிற அந்த ஓவியங்களை நீங்கள் பார்க்கலாம். 1000 ஆண்டுகளாக அவை இன்னும் ஒரு 15-20% ஓவியங்கள் மிச்சம் இருக்கின்றன, வாய்ப்புகளில் போய் பார்க்கலாம். இதை அடிப்படையாக கொண்டு ராஜேந்திர சோழன் இந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் கட்டுமானங்கள் நிறைவுறுகிற பொழுது இவருக்கும் கோயில் கட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏற்படுகிறது. இதற்கு முன்னால் காவிரி பூம்பட்டினம், அதாவது இன்னைக்கு பூம்புகார்னு அழைக்கப்படுகிற அந்த இடத்தையும் உறையூரையும் பழையாறையும் தலைநகராக கொண்டு ஆண்டு கொண்டிருந்த சோழ பேரரசை அவர் இந்த காந்தலூர் சிதம்பரம் கோயில், இந்த காந்தலூர் பாடசாலை, இந்த பூம்புகார் வழியாக இங்கு ஊடுருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்கள் சதி செய்கிறார்கள், பேய்க்கடுகு மாதிரியான சில விஷயங்கள் வயல்வெளிகளில் தூவுகிறார்கள். அப்படி தூவுகிற பொழுது அது ஒரு வேகமாக வளர்ந்து விவசாயத்தை அளிக்கிறது, விஷங்களை குடிநீரில் கொண்டு சேர்க்கிறார்கள். இவர் பெரும் பாசம் செலுத்துகின்ற ராஜேந்திர சோழனுடைய சிற்றன்னை பஞ்சமாதேவின்னு சொல்லுவாங்க. அதை விஷக்கல்கள் விஷம் கொண்டு அதை தாக்கி இறந்து போயிடுறாங்க, அல்லது அவங்க முதுமை அடைகிறாங்கன்ற 2 தகவல்களும் இருக்குது. இந்த வகையில் அவர் தன்னுடைய இந்த இடத்த விட, அதாவது கடலுக்கு மிக அருகாமையில் இருக்கிறத விட கொஞ்சம் தள்ளி போய் பெரிய போர் பயிற்சி சாலைகள்லாம் வைக்கணும்னு சொல்லி தான் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜெயங்கொண்டம்னு இன்றைக்கி அழைக்கப்படுகிற கங்கை கொண்ட சோழபுரத்தில் போய் அவ்வளோ பெரிய கட்டுமானத்தை நிறுவுகிறார். இப்படி தன்னுடைய தந்தை கட்டி இருக்கிற அந்த கோயில் கோபுரம் 216 அடி உயரங்கள் கொண்டிருக்கிறது. அதில் பெரிய சிறப்புகள் இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும். அதை விட அவர் பெரிதாக கட்டிடக்கூடாதுன்றதுக்காக 170 அடியில் அவர் கட்டார். ஆனால் அதனுடைய அகலம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது ஒரு பௌர்ணமி நாளில் நீங்கள் போய் அந்த பின்னாளில் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் ஒரு எண்ணத்தை தான் தோற்றுவிக்கும். தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய லிங்கம் ஆவுடையார், அங்கே உள்ளே இருக்கக்கூடிய லிங்கத்தை 13 அடி உயரமும், அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஆவுடையார்ன்றது 26 அடி அகலத்தையும் கொண்டு ராஜராஜ சோழன் கட்டுமானத்தை கொண்டிருப்பார். அதே வகையில் இங்கே ராஜேந்திரன் சோழன் ஒரு 1/2 அடி அதிகமாக 13 அடி உயரமும், ஆவுடையார் அப்படின்றது 60 அடி அகலம், உலகத்திலேயே எங்கேயும் கிடையாது.
இங்கே தான் உயர்ந்த லிங்கங்கள் இன்றைக்கு பல பேர் கட்டியிருக்கலாம். இதற்கு பின்னால் 1008 லிங்கம் இருக்கிற அரியானூர்னு சொல்லப்படுகிறக்கூடிய அங்கே விநாயக மிஷன் பராமரிக்கிறாங்க. அங்கே கூட ஒரு உயர்ந்த லிங்கம் அருணாச்சலேஸ்வரன்ற பெயரில் ஒரு உயர்ந்த, ஆனால் ஆவுடையார் 60 அடி ஆவுடையார் வந்து அந்த கீழ்ப்பகுதி வேறு எங்குமே கிடையாது. விளக்கெல்லாம் அணைத்து லிங்கத்தை மட்டும் நீங்கள் பார்க்கிற பொழுது ஒரு உண்மையான ஒரு சிவன் அடியார்கள் பக்தி பூண்டு இருக்கிறவர்களுக்கு ஒரு சின்ன திகைப்பு ஏற்படும். ஒரு சிவனை குறித்து, சிவன் உருவத்தை குறித்து, ஒரு பிரபஞ்சத்தை குறித்து ஒரு திகைப்பு ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் தான். அந்த எண்ணம் அவருக்கு வந்துச்சு. அது எப்படி கரூர் தேவரார் மூலம் ராஜராஜ சோழனுக்கு ஏற்பட்டு, ராஜராஜ சோழன் என்ன நோக்கத்திற்காக கட்டோ அந்த ராஜேந்திர சோழனுக்கும் அந்த பாதிப்பு வந்ததின் காரணமாகத்தான் இப்படி ஒரு அழகிய பிரம்மாண்டமான, இன்னைக்கு நீங்கள் அது தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலாகட்டும், ராஜேந்திர சோழன் கட்டியிருக்கிற இந்த கங்கை கொண்ட சோழபுரம் ஆகட்டும், இது எல்லாத்துலேயுமே பார்க்குறது ஒரு 50%. அவங்களுக்கு எல்லாம் கூட காஞ்சி கைலாசநாதர் கோயில் அதற்கு ஒரு தூண்டுதலாக இருந்தும் கூட ஒரு தகவல் இருக்குது. திருவாரூர் தியாகராஜருடைய கோயில் கூட உட்பட, திருவாலாங்காடு கோயில் உட்பட, இது எல்லாமே ஒரு கோயில் வந்து இவ்வளோ உயரமாக இருக்குது. ஆனால் உள்ள லிங்கம் சின்னதாக இருக்குது. அந்த லிங்கம் வந்து நம்ம போய் பக்தியோடு போய் மட்டும்தான் நம்ம பூஜிக்க முடியுது. ஆனால் ஒரு பெரிய லிங்கம் இருக்கும் பொழுது ஒரு திகைப்பு ஏற்படுத்தும் அப்படின்றது அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதன் காரணமாக இந்த படைப்பை செய்திருக்கிறார்கள். ராஜராஜ சோழனுடைய வரலாறு அப்படின்றது ஒரு வெற்றி கொண்டாட்டத்திற்காக மட்டுமல்ல, இவர் இருக்கிற இந்த பின்னணி தகவல்களுக்காக மட்டும்தான். அங்கே வந்து கங்கையிலிருந்து அந்த நீரை எடுத்துகிட்டு வந்து இப்போது கங்கை முடிமேல் அணிந்திருக்கிற அப்படின்னு சிவனுக்கு வந்து பல்வேறு பாடல்கள், தேவார பாடல்கள் இருக்குது. ஏன்னா தேவார பாடல்கள் சிதம்பரத்தில் சிதிலமடைந்திருக்க பொறுத்த நம்பியாண்டார் நம்பி அவர்களுடைய பேச்சை கேட்டு வாள் உருவி ராஜராஜ சோழன் அங்கே இருக்கிற தேவார பாடல்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை மீண்டும் பதிப்பித்தார். அது தைல காப்புகள்லாம் செய்து இன்றைக்கி நம்ம படிச்சுட்டு இருக்கிறதுல ராஜராஜ சோழன் கொடுத்த கொடை தான். தமிழுக்கும் சைவத்திற்கும் அவருக்கு செய்திருக்கிற ஒரு பெரிய பேர் தான். அந்த அடிப்படையில் தான் அவர் தினமும் வந்து அந்த சிவனுடைய அதுவும் தேவார பாடல்கள் எல்லாம் அமர்ந்து அவர் கேட்டு மெய்யுருகி தான் இந்த சிவாலயங்களுக்காக அவர் கவனம் செலுத்துகிறார். ஆட்சியாளர்கள் ஏன் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு செல்வதில்லை? அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அது நல்ல நம்பிக்கையா மூட நம்பிக்கையா தெரியல. ஆனால் அப்படி சென்று வந்தவர்கள் பதவி இழந்திருக்கிறார்கள். அப்படியான பழைய வரலாறுகள் இருக்குது. இதே 2010 1000வது ஆண்டு விழா தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் நடைபெற்றிருப்பது கூட அன்றைக்கு இருந்த கலைஞர் கோயிலுக்கு வெளியிலே இருந்து தான் அந்த விழாவை சிறப்பித்தாரே தவிர அவர் திருக்கோயிலுக்குள் செல்வதற்கு முயற்சி செய்யவில்லை. கோவி மணிசேகரன் என்கின்ற அந்த எழுத்தாளர் சோழ பேரரசனுடைய அந்த கோயில் கட்டுமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது அவர் ஒரு பெரிய விவரணங்களை சொல்கிறார். தினந்தோறும் கூக்குரல்கள், மரணம் இல்லைன்னா உயரத்திலிருந்து கீழே வருவது, அந்த கோபுரத்தை கட்டுமானங்கள் செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய அறிவியலும் ஆச்சரியமும். ஏன்னா எகிப்து பிரமிடுகளோடு ஒப்பிடும் பொழுது இதை எப்படி அவர்கள் ஏற்றினாலே 80 டன் கொண்ட ஒரு கல்லை அதன் உச்சியில் நிறுவியிருக்கிறார்கள். இங்கு நான் சொல்ல வருவது ஏன் ஆட்சியாளர்கள் கோயிலுக்குள் செல்வதற்கு தயக்கம். இப்படி அந்த நிறைய மரணங்கள் அங்கு நிகழ்ந்திருக்கின்றன. அந்த கோயிலுக்காக தங்கள் உயிரை கொடுத்தவர்கள் மட்டுமல்ல, பூதகணங்கள் நிறைய சிவபூதகணங்கள் அங்கு நிறைய நிரம்பி இருக்கின்றன. ஒரு பெரிய மாபெரும் கோயிலை சுற்றி எப்பொழுதுமே அந்த மாதிரி இருப்பார்கள். அதுவும் குறிப்பாக தங்களுடைய இந்த கட்டுமானத்திற்கு இன்னுயிரை கொடுத்தவர்கள் சூட்சுமரூபமாக அங்கு உலவி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வரக்கூடிய எவர் ஒருவரையும் உற்று நோக்கி அவர்கள் கர்மாக்களை அவர்கள் நன்கு உணர்ந்து அவர்கள் வழிபாட்டிற்கு ஏற்ப பலன் தருகிறார்கள். ஏதேனும் ஒரு தந்திர உபாயங்களோடு சிந்தனைகளோடு வரக்கூடியவர்கள், குறிப்பாக சொத்துக்களை அகபரித்து விட்டு வந்து வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்கள் அதாவது வரம் கேட்டு போய் சாபம் கிடைத்த மாதிரி தண்டிக்கிறார்கள் என்கின்ற ஒரு ஐதீகம், ஒரு நம்பிக்கை இருந்து வருகிறது. இந்த அடிப்படையில் பெரும் புகழ் கொண்டிருக்கிற பலரும், பெரும் அதிகாரம் கொண்ட பலரும், இந்திரா காந்தியை கூட இப்படி சொல்லியதாக நினைவுண்டு. அந்த மாதிரி அவர்கள் சென்றவர்களுக்கு பதவி இழப்பும் பதவியில் சிக்கல்களும் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு. அதனால் வந்து தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் செல்வதற்கு தயக்கம். ஆனால் ராஜேந்திர சோழன் கட்டிய அந்த கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு அப்படி ஒரு செய்தி இதுவரைக்கும் இருந்ததில்லை. அங்கே வந்து ஒரு அழகியலோடும் அந்த கட்டுமானங்களே ஒரு பெண்ணின் அழகோடு ஒப்பிட்டு தான் சொல்லுவாங்க. இது கம்பீரமாக தஞ்சை பெரியவுடையார் கோயிலை சொல்லுவார்கள். இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்து ஒரு பெண்ணியல் அழகியலோடும் அங்கே சிறப்போடும் ஒரு சந்தோஷத்தோடு ஒரு திட்டமிடப்பட்ட அங்கு நடந்தக்கூடிய தவறுகளும் பிழைகளையும் தவிர்த்து இங்கு மிகுந்த ஒரு எச்சரிக்கையோடு கட்டப்பட்ட ஒரு அற்புதமான கோயிலாக இந்த கங்கை கொண்ட சோழபுரம் சொல்லப்படுகிறது. அதன் வழியாக இன்றைக்கு பாரத பிரதமர் அவர்களே வந்து வழிபடுவது
தமிழர்களுக்கும் தமிழ் கலாச்சாரத்திற்கும் பெருமையாகத்தான் நாம் நினைக்க வேண்டும். இங்கே மட்டும் கிடையாது, ராஜராஜ சோழனுக்கு பிறகு கோயில் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ராஜேந்திர சோழன் அதுக்கு பின்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காளஹஸ்தி கோயிலினுடைய செப்பனிட்டு அவர் தான் அதை உருவாக்கி தரார். அங்கே இருக்கிற லிங்கமும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதற்கு பின்னால் அது பல்லவர் காலத்திலும் அது செப்பனிடப்பட்டிருந்தாலும் கூட ராஜராஜ சோழனுடைய பார்வை சிவனை குறித்து சைவத்தை குறித்து அவருக்கு ஒரு தீர்க்கமான பார்வை இருந்தது. இதன் வழியாக மக்களுக்கு நான் மன்னனாக இருந்தாலும் கூட ஒரு இறைவனுக்கு முன் சாதாரணமானவன் அப்படின்றத மெய்ப்பிப்பதற்காகத்தான் இந்த பிரம்மாண்டமான கோயில்கள், அதற்கு பின்னணி இருக்கக்கூடிய வரலாறு, இதை தெரிவிப்பதற்கு தான் நம்மளுடைய நோக்கம். இதிலிருந்து நான் பெற்றிருக்கிற தகவல்கள், நான் கொடுத்திருக்கிற தகவல்கள் எல்லாத்தையுமே நம்மளுடைய பிரபலமான எழுத்தாளர்களும் பல ஆய்வுக் கட்டுரைகளின் அடிப்படையில் தான் இதை உங்களுக்கு தந்திருக்கிறேன். மேலும் சுவாரஸ்யமான ஏதேனும் இது குறித்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த நாவல், அதாவது உடையார் நாவல் முழுவதுமாக அல்லது கங்கை கொண்ட சோழபுரம்னு பாலகுமாரன் அவர்களே எழுதியிருக்கிறார், அந்த நாவல் முழுவதுமே அந்த கதை சுருக்கத்தை தேவையெனில் யாரேனும் விருப்பப்பட்டால் நிச்சயமாக சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். மீண்டும் ஒரு வரலாற்று காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.